சாத்தனூர் அணை முன் அறிவிப்பு இன்றி திறக்கப்பட்டதால் தான் வெள்ளம் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில் எத்தனை முறை மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது, அணையிலிருந்து எப்படி படிப்படியாக தண்ணீர் திறக்கப்பட்டது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. சாத்தனூர் அணையின் மொத்த கொள்ளளவான 119 அடியில் 110 அடியை கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி எட்டியதைத் தொடர்ந்து முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். நவம்பர் 30ஆம் தேதி வரை சாத்தனூர் அணை நீர்மட்ட அளவு படிப்படியாக 110 அடியிலிருந்து 117.55 அடியாக உயர்ந்துள்ளது. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அணைக்கு 19,500 கன அடிக்கு மேல் நீர்வரத்து இருந்ததால் அதே நாள் காலை 8 மணிக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. நீர்வரத்து தொடர்ந்து அதிகமானதால் டிசம்பர் 1ஆம் தேதி முன்பகல் 11:50 மணியளவில் 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. டிசம்பர் 1ஆம் தேதி இரவே அணைக்கு வரும் நீர்வரத்து 32,000 கனஅடியாக உயர்ந்ததால் 4ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து டிசம்பர் 1ஆம் தேதி 11 மணிக்கு 32,000 கன அடி நீர் சாத்தனூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டது. டிசம்பர் 2ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியளவில் 63,000 கன அடி நீர் அணைக்கு வந்ததை அடுத்து அதே அளவு நீர் திறந்துவிடப்பட்டது. அன்றைய தினமே அதிகாலை 1 மணியளவில் 1,06,000 கன அடி நீர் அணைக்கு வந்ததால் அணையின் பாதுகாப்பு கருதி 1,06,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததால் டிசம்பர் 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு 5ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இதன்பின் அதிகாலை 3 மணியளவில் 1,68,000 கன அடி நீர் அணைக்கு வந்ததைத் தொடர்ந்து படிப்படியாக உயர்த்தி அதிகாலை 3 மணியிலிருந்து 8 மணி வரை 1,68,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. இதன்பின் அடுத்த சில மணி நேரத்தில் வினாடிக்கு 1,80,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டதாக அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.